அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் அதிமுக விட்டு திமுகவில் இணையக்கூடிய காலம் வரும் என்று தெரிவித்துள்ளார். ரெண்டாவது விஷயம் நீங்க பேசுறீங்க பாத்தீங்களா, இப்படி போவதனால எல்லாருமே மாறி போயிட்டாங்க, மாறி போனதுனால அதிமுக பலகீனப்படும் என்பதற்கான சாத்தியக்கூறுகளே இல்லை. அண்ணன் அன்வர் ராஜாவை டைரக்டா கேக்குறேன், நீங்க ஏன் திரும்ப வந்து திமுக போறீங்க? நீங்க இஸ்லாமியர்களுக்கு அதிமுகல வந்து இவங்க பிஜேபியோட போய் சேர்ந்துட்டான்னு சொல்றீங்க. யாருக்கு முதுகெலும்பு இருக்குது? அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு முதுகெலும்பு இருக்கிறதா? அந்த மக்கள் வந்து அந்த பாடுபடுறாங்களே. எங்க எல்லாருமே எல்லா கூட்டணியும் ஒன்னா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பாஜக சொல்வதை எல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் அதிமுகவுக்கு இல்லை. ஓபிஎஸ் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இல்லைங்க, அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவர் தனியா சொல்லிட்டு இருக்காரு, நான் தான் சொல்லிட்டு இருக்காரு. ஓபிஎஸ் இன்னைக்கு அபிஷியலா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியில் அவர் உறுப்பினர் கூட இல்லை. அவங்க எல்லா கட்சிகளும் காலில் போட்டு மிதிச்சு எங்களுக்கு அடிமையா இருந்தா நீங்க இங்க இருக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால அந்த அனைத்து கோபாலபுரத்து அடிமைகளும் சேர்ந்து கொண்டு ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதிமுகவின் சிறுபான்மை பிரிவு மாநில துணைத் தலைவர் பாத்திமா அலி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் பல்வேறு கேள்விகளை கேட்கலாம். மேடம் வணக்கம். வணக்கம். அதிமுகவில் சேர்க்கை என்பது சுத்தமாக நடக்கலை, நீக்குதல் தான் நடந்து வருகிறது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து அன்வர் ராஜா, கார்த்திக் தொண்டைமான், மைத்ரேயன், அழகு மருதுராஜ் இந்த 4 பேர் நீக்கப்பட்டாங்க. நீக்கப்பட்டவங்க எல்லாமே திமுகவில் இணைந்திருக்காங்க. கடைசியாக வந்து அழகு மருத்துவராஜ் என்ன சொன்னார்னாக்கா, நாங்கள் மட்டுமல்ல எதிர் வரும் காலங்களில் பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் அதிமுக விட்டு திமுகவில் இணையக்கூடிய காலம் வரும் என்று தெரிவித்துள்ளார். அதுக்கு உங்களுடைய பதில்? நான் இதுல மிக முக்கியமா சொல்ல வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். இப்படிப்பட்ட அதாவது அதிமுகவிற்கு பங்கம் விளைவிக்கின்ற வகையில் நடக்கின்றவர்கள் அத்தனை பேருமே, எதிர்பார்ப்போடு இருக்கின்ற அத்தனை பேருமே கட்சியை விட்டு அவர்கள் விலகுவது மிகவும் நல்லது, கட்சிக்கு மிகவும் பாதுகாப்பானது, நல்லது. ரெண்டாவது விஷயம், நீங்க நிறைய பேர் சொன்னீங்க, அன்வர் ராஜா அவர்களை சொன்னீங்க. அன்வர் ராஜா அண்ணன் வந்து மிக மிக அதை புரட்சித் தலைவர் காலத்திலிருந்து இருக்கக்கூடிய மிக மூத்த தலைவர். அவர் வந்து தன் கட்சி கொள்கைகளை விட தன்னை விட ஒரு அரசியலுக்கு, அதாவது அரசியல் இறையாண்மையை விட தன்னுடைய மதத்துக்கு முக்கியமாக வச்சுதான் அவர் மதம் மாறி, அவர் வந்து கட்சி மாறி இருக்காரு. ஆனால் எனக்கு ஒரே ஒரு கேள்வி, அவர் வந்து மாறிய அந்த இடம் மட்டும் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பானதா என்பதை அவர் யோசிக்க தவறிவிட்டார் என்பது என்னுடைய கணிப்பு. நீங்க அப்புறம் மைத்ரேயன் அண்ணன் சொன்னீங்க. மைத்ரேயன் அண்ணன் புரட்சி தலைவி காலத்திலிருந்து இங்கிட்டும் அங்கிட்டுமா தான் அவர் சுத்திட்டு இருந்தாரே ஒழிய ஒரு நிலையான கொள்கைகளோட ஒரு இடத்துல அவர் இல்லை. ஸோ அதையும் நான் இது பண்ணலை. அடுத்தது இப்போ ரீசெண்டாக நீங்கள் சொன்னது மருதுராஜ் பற்றி சொன்னீங்க, அழகு மருதுராஜ் பற்றி சொன்னீங்க. அவர் ஓபிஎஸ் அணியுடைய ஸ்ட்ராங் ஆதரவாளராக இருந்தவர் தான் அவரே ஒழிய, அவர் அதிமுக என்ற ஒரு கட்சியோ புரட்சித் தலைவர் நிறுவனம் செய்யப்பட்ட புரட்சித் தலைவியார் வளர்க்கப்பட்ட இன்று புரட்சி தமிழனால் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி என்பதை மறந்துதான் அவர்கள் சுயநலத்தோடு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க இன்னொரு விஷயம் ஒன்று சொன்னீங்க, என்னன்னா எல்லாரும் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் சொன்னீங்க. இப்படி வெளியேறினா நான் வந்து பிஜேபியிலேருந்து இங்கே வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு தேசிய நீரோட்டத்தில் இருந்த ஒரு பெண்மணியாகிய ஒரு இஸ்லாமிய பெண்மணியாக நான் என்னுடைய கடந்த கால அரசியல் வாழ்க்கையில் மிக பலத்த போராட்டங்களை சந்தித்த நான் பல்வேறு காரணங்களுக்காக அங்கிருந்த மாதிரி நான் அதிமுகவில் நுழைந்தேன். இன்னொன்று, இப்போ ரீசெண்டா நேற்று நீங்கள் நடந்தது அழகு மருதுராஜ் பேசக்கூடிய அதே வேளையில் அண்ணன் லியோ சுந்தரம் திரும்ப தாய் கழகத்தில் வந்து இணைந்திருக்கிறார் என்பதை நீங்க மறந்தது ஏன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவருக்கு பின்னால இந்த பக்கம் நீங்க சோழிங்கநல்லூர் அந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு அவருக்கு வந்து அதிமுகவிற்கென்று பெரும்படை சேர்த்தவர். அவர் ஒரு மன வருத்தத்தின் காரணமாக தாய் கழகத்திலிருந்து விலகி டிஎன்பிஜேபியில் இருந்தாங்க. ஆனால் தமிழ்நாடு பாஜகவிலிருந்து திரும்ப வந்து நேற்று வந்து புரட்சி தலைவர் புரட்சி தமிழன் அண்ணன் எடப்பாடியாரோட தலைமையை ஏற்றுக்கொண்டு தாய் கழகத்தில் வந்து இணைந்திருக்கிறார். ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்மிஷன் வந்து அதிமுக டு திமுக, திமுக டு அதிமுக நடந்து கொண்டே தான் இருக்குமே ஒழிய என்னைக்குமே நடக்காம இருக்காது. இன்னொரு மிக முக்கியமான விஷயம், ஆல்ரெடி நான் திரும்ப சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா திமுகவில் இன்றைக்கு ஒரு 7 அமைச்சர்களாவது, குறைந்தபட்சம் 7 அமைச்சர்களாவது அதிமுகவில் பயிற்சி பெற்று அதிமுக அமைச்சர்களாக இருந்து அதிமுகவினால் ஒரு அந்தஸ்தை பெற்று இன்று அங்க சென்று அங்கே களம் தள்ளி கொண்டிருக்கிறார்கள். அதாவது திமுகவை பலப்படுத்தியதே அதிமுகவிலிருந்து சென்றவர்கள் தான் என்ற கருத்து இருக்கின்றது. அந்த நிலைமை ஏன்
அதிமுக வர வேண்டும். இல்லை, நீங்க அப்படி சொல்ல முடியாது. இல்லை, ஏற்கனவே இப்போ இவங்க எல்லாம் போனும்போது வந்து புரட்சி தமிழன் காலத்துல தான் இவங்க அத்தனை பேரும் போனாங்கன்னு சொல்ல முடியாது. செந்தில் பாலாஜி தான் ரீசெண்டா போனாரு. அதுக்கப்புறம் இப்ப இருக்கிறவங்க போறாங்களே ஒழிய, ஏற்கனவே இருந்த முத்துசாமி போன்றவர்கள் செங்கோட்டையினால் அவர்களாலேயே வெளியேற்றப்பட்டவர் தானே. அந்த கட்சியில் அவர்களுக்கு இணையாக இவர்கள் வளர்ந்து விடுவார்களோ என்ற சில தலைமை காரண சில மாவட்ட தலைமைகள், சில குறிப்பிட்ட தலைமைகள் இருக்கும் பொழுது அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அவர்களே விளக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அவர்கள் போனாங்க. என்னமோ இந்த பீரியட்ல தான் ஆஃப்டர் புரட்சி தலைவி தான் இவங்க எல்லாம் நகர்ந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கொண்டு வருவது தவறு என்பது என்னுடைய கருத்து. அன்வர் ராஜா வந்து சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்காரு, அமைச்சரா இருந்திருக்காரு, நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்திருக்காரு. அதே மைத்ரேயன் வந்து 3 முறை நாடாளுமன்ற உறுப்பினர். கார்த்திக் தொண்டைமான வந்து சட்டமன்ற உறுப்பினர். இந்த அழகு மருதுராஜன் வந்து 20 வருஷம் வந்து நமது எம்ஜிஆருடைய தலைமை செய்தி ஆசிரியரா இருந்திருக்காரு, அதிமுகவுடைய ஸ்போக்ஸ் பர்சன் இருந்திருக்காரு. ஸோ முக்கிய நிர்வாகிகள் வந்து ஒரு கட்சியை விட்டு திமுக சுயநலத்துக்காக செல்கிறார்கள். அப்ப வந்து உண்மையிலேயே வந்து அதிமுக பலகீனம் இருக்கின்றது. அவர் சொல்லக்கூடிய கருத்து கேட்டீங்களா? நாங்க மட்டுமல்ல, எங்களை தொடர்ந்து இன்னும் பல ஆயிரம் பல லட்சம் பேர் வருவாங்கன்னு சொல்லியிருக்காரு. அது நடந்தா இல்ல அவர் சொல்லுவாரு, நீங்க ஏன் போறீங்கன்னு கேட்டா, நான் மட்டும் போலீங்க, பின்னால பாருங்க வருவாங்கன்னு. இது எல்லாருமே சொல்லக்கூடிய கருத்து தான். செங்கோட்டையன் அவர்கள் சொன்னாரு, நாங்க 6 பேர் சென்றோம், எனக்காக அவர்கள் குறை கொடுப்பாருனாரு. 10 நாள் போச்சுன்னாரு. 10 நாள் போச்சு, அடுத்த 10 நாள் என்ன பண்ணாரு? என்ன கருத்து சொன்னாரு? 15ஆம் தேதி பேசுறேன். இதுதான் இவர்கள் வெளியேறக்கூடியவர்கள் அனைவருமே எப்படின்னா, தான் இருந்த இடத்தை, தனக்கு ஒரு அந்தஸ்து கொடுத்த இடத்தை, தனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்த அந்த கட்சியை வந்து இப்படி தவறாக வந்து பேசிவிட்டு செல்பவர்கள் அந்த கட்சிக்கு உண்மையாக இருப்பார்கள் என்பது எனக்கு நம்பிக்கை இல்லை. ஒரு விஷயம். 2வது விஷயம், நீங்க பேசுறீங்க பாத்தீங்களா, இப்படி போவதனால எல்லாருமே மாறி போயிட்டாங்க, மாறி போனதுனால அதிமுக பலகீனப்படும் என்பதற்கான சாத்தியக்கூறுகளே இல்லை. அதிமுக என்பது மிகவும் பலமாக இருக்கிறது. 3வது, நீங்க கார்த்திக் தொண்டைமான் அவர்களை பற்றி பேசியதுனால சில காரணங்களை சொல்றேன். நம்ம அம்மையார் அவர்கள் இருந்த போதே OPS அவர்கள் மற்றும் முக்கிய அமைச்சர்கள் வந்து இவர்கள் வந்து ஒரு புது ஆளுக்கு வந்து அந்த MLA சீட்டு கொடுக்கலான்னு சொன்ன பொழுது அந்த மாவட்டத்தை சார்ந்த தலைவர்களாகவும் இருந்து கொண்டு சில பேர்லாம் இருந்து கொண்டு இல்லை இவருக்குத்தான் கொடுக்க வேண்டும் என்று அம்மாவிடம் பேசியும் பொழுது, அம்மா ஏன் ஒரு புது ஆளுக்கு நம்ம ஏன் ஒரு அங்கீகாரம் கொடுக்க கூடாது என்று புரட்சி தலைவி அம்மையார் கேட்டதாகவும், அதை இல்ல அப்படி இருந்தா இங்க ஓட்டு விடாதுன்னு சொல்லி இவங்க எல்லாம் வந்து அம்மாவை ப்ரெஷரைஸ் பண்ணி இவரை வந்து MLA கேண்டிடேட்டை நிறுத்தினதாகவும் கூட ஒரு செய்திகள் இருக்கின்றது. எந்த செய்தியும் பொய்யா இருக்கிறதுக்கு, முழுவதும் பொய்யாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அப்போ எல்லாத்தையும் மறுத்து அம்மா வந்து எந்த சூழ்நிலையுமே அந்த கட்சியின் ஜனநாயகத்தை போற்றி பாதுகாத்தவர் தான் அம்மா. அதே மாதிரி இன்றைக்கும் கட்சியின் ஜனநாயகத்தை போற்றி பாதுகாப்பவர் தான் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அப்படி இருக்கும் பொழுது இப்படியெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரமும் அந்தஸ்தும், உங்களுக்கு ஒரு இன்னைக்கு MLA MP முன்னாள் MLAன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்த ஒரு கட்சியை விட்டு இன்னைக்கு நீங்க விலகி போய் சும்மா இருந்தா கூட பரவாயில்ல. எதற்கு எதிராக புரட்சி தலைவர் வந்து இந்த கட்சியை நிறுவினாரோ, அதாவது திமுகவுக்கு எதிராக விலக்கி வைக்கப்பட்டவர்களா, ஏங்க நீங்க இங்க நிக்காதீங்க, நீங்க ஓரமா போங்கன்னு யாரும் சொல்ல. ஏங்க இப்போ நானே கேட்கிறேங்க, அண்ணன் எடப்பாடியார் வந்து எழுச்சி பயணத்தை ஆரம்பிச்சாரு. நீங்க எழுச்சி பயணம் பண்ணும் பொழுது கட்சி வளர வேண்டும் என்று நினைக்கின்ற மூத்த நிர்வாகிகள் SP வேலுமணி அண்ணன் மற்றும் மற்ற அவர்களுடைய கூட இருக்கிறது CV சண்முகம் அண்ணன், இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்க, அகரி கிருஷ்ணமூர்த்தி இருக்காங்க. இப்படி எத்தனையோ மூத்த அமைச்சர்கள் என்ன பண்றாங்க, மூத்த முன்னாள் அமைச்சர்களாக இருக்கட்டும், மூத்த நிர்வாகிகள் என்ன பண்றாங்க, அண்ணனுக்கு ஆதரவாக களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள். நீங்க அங்க ஏன் கூட களத்துல போய் நிக்க மாட்டேங்கிறீங்க? இல்ல, ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல, நிறைய பேரோட ஆதரவு தேவைப்படுகிறது. நீங்களா முடிவு பண்ணாதீங்க, நீங்களா நரேட்டிவ் செட் பண்ணாதீங்க. யாரெல்லாம் நீங்க ஓடி போறவங்களை புடிச்சு வைக்கவே முடியாதுங்க. அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக ஓடி போறாங்க. காத்தால 9 மணிக்கு வாக்கிங் போகும்போது பார்த்துட்டு 11 மணிக்கு அவர் வீட்டுல போய் உட்காந்து நெகோசியேஷன் பேசுறவங்க எல்லாருமே கட்சிக்கு உண்மையா இருப்பாங்க. நீங்க எப்படி எதிர்ப்பு? அவங்க எல்லாம் கட்சியா? அப்போ இப்படிப்பட்டவர்கள் விலகி போவதால் அதிமுக பலகீனம் அடையாதுன்னு சொல்ல வர. இன்னொன்னு என்னன்னா, உங்களுக்குரிய நீங்க காரியங்களை நீங்க என்ன கட்சிக்கு செய்யணுமோ அதை நீங்க செஞ்சீங்கன்னா இனி கட்சி பலமா இருக்கும். அதாவது வெற்றி பெற்றா நாங்க எல்லாம் சேர்ந்து வந்து கொண்டாடுவோம், தோத்து போனா அது அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு மனநிலையில் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கும் தங்களுக்கு என்ன வருமானம் வரப்போகுது அப்படிங்கிற ஓப்பனாவே சொல்றீங்க. இவங்க எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணப்படுறாங்க. இவங்க வந்து என்னத்துக்கு இப்ப நீங்க இஸ்லாமியருக்கு நீங்க வந்து ஒரு இது வேணும்னா நீ IUML போய் சேர வேண்டியதானே? அண்ணன் அன்வர் ராஜாவை டைரக்டா கேட்கிறேன், நீங்க ஏன் திரும்ப வந்து திமுக போறீங்க? நீங்க இஸ்லாமியர்களுக்கு அதிமுகல வந்து இவங்க பிஜேபியோட போய் சேர்ந்துட்டான்னு சொல்றீங்க. ஏன் திமுக பிஜேபியோட கூட்டணி வைக்கலையா? வருங்காலத்தில் கூட்டணி வைக்காது என்று அவரால் சொல்ல முடியுமா? எப்படி பேசுறீங்க? அப்ப அவர் வந்து இஸ்லாமியர்களுக்காக உண்மையாக போராடுவரா இருந்தா அவர் எங்க போய் சேர்ந்திருக்கணும்? இஸ்லாமிய கட்சிகள் இருக்குல்ல, அங்க போய் சேர வேண்டியதானே? அங்க போனா அவர் வந்து அந்த கட்சிகள் வளரல, இங்க போனா இவருக்கு வந்து எதிர்பார்ப்பு இருக்கு.
எதிர்பார்ப்போடையும் அந்த எதிர்பார்ப்பு ஃபுல்ஃபில் பண்ணப்பட்டதுனால தான் அவர் அங்க போய் உட்கார்ந்துருக்காங்களே ஒழிய இவர்கள் வந்து ஏமாந்து போய் இல்ல கட்சி வளர்க்கணும்னோ இல்ல அவர்களுடைய கம்யூனிட்டி வளர்க்கணும்னோ கிடையாது. சுயநல காரணங்களுக்காக வெளியில் செல்பவர்கள் செல்லட்டும். அத மருது அழகராஜ் இன்னொரு கருத்தையும் பதிவு செய்திருக்காரு. அதாவது எம்ஜிஆர் கலைஞர் காலத்துல மீண்டும் அதிமுக திமுக ஒன்றாக இணைக்கின்ற பணி நடந்தது, பிறகு தோல்வியில் முடிந்து விட்டது. அந்த பணி மீண்டும் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் வந்து அதிமுக திமுக ஒன்றாக சேர போது எந்த காலகட்டத்துல சொல்றாரு? அது எம்ஜிஆர் கருணாநிதி உயிரோடு இருந்தபோது நடந்துதான், அது தோல்வியில் முடிந்து விட்டது. இப்ப இன்னைக்கு எம்ஜிஆரும் கருணாநிதியும் உயிரோட இல்லைன்னு சொல்லிட்டு கண்டவங்க எல்லாம் வந்து கண்ட பேச்சுக்களை பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஏனென்று கேட்டீர்கள், கருணாநிதி அவர்களாக இருக்கட்டும் புரட்சி தலைவர்களாக இருக்கட்டும் ஒருவருக்கு ஒரு மதிப்பு மரியாதை வைத்திருந்தார்களே ஒழிய, ஆனால் திமுகவுக்கு எதிராக ஊழலுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் அதிமுக என்பதை கடைசி வரை புரட்சி தலைவராக இருக்கட்டும் மறக்கவே இல்லை. அதை மட்டுமே நம்பிதான் இன்னைக்கு அதிமுக தொண்டர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து புதுசா ஒரு கதையை இவர் விட்டுட்டு அன்னைக்கு இணைப்பு நடந்துச்சு, அந்த இணைப்பு முடிஞ்சு போச்சுன்னா இவரெல்லாம் இன்னைக்கு உட்கார்ந்து பேச வேண்டிய அவசியமே கிடையாது. முதல்ல நடக்கலன்ற அப்புறம் எப்படிங்க மீண்டும் முதல்ல நடக்கலன்னு சொல்றேன் நானு. ஏன்னா சம்பந்தப்பட்ட 2 பேரும் உயிரோட இல்லைன்னு சொல்லும்போது நீங்க அந்த வந்து ஒரு புது கதையை உருட்டுறீங்களே, எப்படி உருட்டுறீங்க? உங்களுக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தா? நீங்க எத்தனை கட்சியில இங்க இருந்திருக்கீங்க? நீங்க இங்க போனீங்க அங்க போனீங்க. ஓபிஎஸ் ஆதரவாளர் தானே நீங்க. ஓபிஎஸ் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இல்லைங்க, அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவர் தனியா சொல்லிட்டு இருக்காரு, நான் தான் சொல்லிட்டு இருக்காரு. இவ்வளவு ஓபிஎஸ் இன்னைக்கு அபிஷியலா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியில் அவர் உறுப்பினர் கூட இல்லை. நீங்க அவருக்கு ஆதரவா இருந்துட்டு நான் வந்து அதிமுக வெளியில போனேன்னு சொல்றது எப்படி இருக்கு? தவறா சொல்லிட்டு இருக்காரு. அவர் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற அழகு மருதுராஜ் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து இன்னைக்கு வெளியில போயிருக்காரா? இல்ல. அப்புறம் எப்படிங்க அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுவீங்க? நீங்க தனி மனிதனாக இருந்தால் தனி மனிதன் தாங்க. நீங்க இது வந்து கட்சி பேரை நீங்க வந்து அவங்க ஸ்பாயில் பண்ணவே முடியாது. அழகு மருதுராஜ் வந்து தனி மனிதனாக ஓபிஎஸ் பின்னாடி நின்றுட்டு இருந்துட்டு இன்னைக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்து விஜயுடைய கட்சியில் சேருவதாக கூட பேச்சு வந்தது. அப்ப நீங்க வந்து இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்கிற அவருடைய கட்சியில போய் நீங்க தயாராக இருந்த மருதுராஜ் என்ற அழகு மருதுராஜ் என்ற தனிப்பட்டவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி பேச தகுதி இல்லாதவர். நீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல ஆளுங்க வர தயாரா இருக்காங்கன்னா நீங்களே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினர் இல்லை. அப்போ எப்படி எங்க கட்சியை பத்தி நீங்க பேச முடியும்? அப்ப ஓபிஎஸ் வந்து உடந்தையா இருந்தாரா? ஓபிஎஸ் உடந்தையா இருந்தாரா இல்ல ஓபிஎஸ் ஓடி போனாரா? தேவையில்லை. ஓபிஎஸ் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்று இல்லை. அவரை சார்ந்து யார் நின்று இருக்காங்களோ, அழகு மருதுராஜா இருக்கட்டும் இல்ல மத்த யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் அனைவருமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்னைக்கு அவர்கள் உறுப்பினராக கூட இல்லை. அவர்களை பற்றி நாங்க பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்கள் வெளியில போனா அவர்கள் வந்து இந்த ஒரு தொண்டர்கள் மீட்பு குழுன்னு ஒண்ணு வச்சிருக்காரு, அதுல இருந்து அவங்க வெளியில போனா நாங்க தொண்டர்கள் மீட்பு குழுல இருந்து வெளியில போறோம், ஓபிஎஸ் விட்டு நாங்க வெளியில போறோம் தான் சொல்லணுமே ஒழிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி பேசுவதற்கு அருகதையற்றவர்கள். இதுதான் தெளிவான கருத்து. நீங்க திரும்ப வந்து எந்த சூழ்நிலையிலயும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல திமுக போனாங்கன்னு சொல்லாதீங்க. நீ ஏன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இல்ல, எக்ஸ் மெம்பர் தான். இன்னைக்கு நீ உறுப்பினர், அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாது. நீங்க இன்னைக்கு வந்து புதுசா ஒரு உருட்டாதீங்க, பொய்ய மக்கள்கிட்ட பரப்பாதீங்க. என்னமோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் இணையத்துக்கு வாய்ப்பே இல்லைங்க. அது எப்படிங்க நடந்திருக்கும்? யோசிச்சு பாருங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக புரட்சி தலைவர் இருந்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் அரியணை ஏற முடியவில்லை, இங்க தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வர முடியல. இதை ஒத்துக்கோங்க. புரட்சி தலைவர் மறைவுக்கு பின்னும் ஏதாவது நடந்தன்மான்னு எலவு காத்த கிளி போல காத்துக்கிட்டு இருந்த திமுக ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஆனால் அதையும் தட்டி பறித்து கட்சியை பலப்படுத்தி இரட்டை இலையை பெற்று வெற்றி செல்வியாக இருந்தவர் தான் புரட்சி தலைவி அம்மையார் அவர்கள். அப்பவும் இவங்க வாயை பொத்திட்டு தான் உட்கார்ந்து இருக்க முடிஞ்சது. புரியுதுங்களா? அப்போ இன்னைக்கு வந்து அதாவது புரட்சி தலைவராரும் வாழ்க்கை பெற்றவங்க இன்னைக்கு அந்த கட்சியை பலப்படுத்தி அதை நிறுவி அதை கட்டி காத்து கொண்டிருக்கின்ற அண்ணன் எடப்பாடியாரை முதுகில் குத்துகின்ற வேலையை செய்பவர்கள். தயவு செய்து அவர்கள் வெளியேறினால் அதை பற்றி கவலை இல்லை. 2வது விஷயம், கட்சியிலேயே இல்லாதவங்க இந்த கட்சியிலேருந்து வெளியில போறோம்னு எப்படி சொல்லுவாங்க? அதை எப்படி நீங்க ஒரு மீடியால இருந்து நீங்க பேசுறீங்க? இது தவறான கருத்து. அவர் அதை கூறுவதற்கு அவரே வந்து வாபஸ் அந்த கருத்தை அவரே வாபஸ். யார் வேணா போயிட்டு போறாங்க, உங்களுக்கு என்ன வந்தது? நீ ஒரு ஆளா பின்னால நின்று நீங்க போயிட்டீங்க. நீங்க உங்க அதிமுகவை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு அருகதை கிடையாது. இல்ல கருத்து இருக்கட்டும்ங்க, கருத்து வேற விஷயம். நீ கருத்து இருந்தா நீங்க ஒரு இந்த அதிமுகவில் இருந்து நான் வெளியில ஏறினேன்னு சொன்னாங்கன்னா சரி. நேத்து லியோ சுந்தரமன்னன் வந்து பிஜேபியில இருந்து வந்திருக்கிறேன் நான் சொல்லுவேன், ஓப்பனா சொல்லுவேன். நான் பிஜேபி அடிப்படை உறுப்பினராக இருந்தேன், நான் வந்து இந்த இதுல இருந்து நான் வந்தேன் நான் சொல்லுவேன். பட் நீங்க சொல்ல முடியாது. நீ இன்னைக்கு அடிப்படை உறுப்பினர் கூட இல்ல. நான் முன்னாள் செயலாளர் சிறுபான்மை அணி நான் சொல்லுவேன். பாஜக நான் வந்தேன், அதிமுகவுக்கு வந்தேன் நான் சொன்னேன். நீ எப்படி சொல்ல முடியும்? அதிமுகவிலே இல்லையே.
நீங்க எப்படி அதிமுக பேரை யூஸ் பண்றீங்க? இன்னொரு விஷயம், அதிமுகவுடைய தலைவராக இருந்த அண்ணாமலையை மாற்ற வலியுறுத்தியது இபிஎஸ்யா? இல்ல, பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலையை மாற்ற வலியுறுத்தது அண்ணன் இபிஎஸ் என்ற ஒரு கருத்தை இவர்கள் நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இல்ல, ஒரு நிமிஷம் கேளுங்க. நான் என்ன கேக்குறேன்னா, இன்னைக்கு கட்சியில அதிமுகவில பொதுச் செயலாளராக யார் இருக்கிறது? அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். முடிவை யார் எடுக்கிறார்கள்? அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். இதை வந்து செங்கோட்டையனே சொன்னார். என்னன்னா, நாங்க போய் இந்த கருத்தை வலியுறுத்தினோம், எல்லாரும் இணையணும், இவங்களெல்லாம் உள்ள கூப்பிடணும். அவர் யாரை உள்ள கூப்பிடணும்னு சொல்லாம பொத்தாம் பொதுவா சொன்னார். ஆனால் பிரிந்து சென்றவர்களை இணைக்க வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தினோம். அவர்களால் நிராகரிக்கப்பட்டது. அதனால நான் இன்னைக்கு அதை எடுத்தேன்னு சொல்லி சொன்னார். அப்ப என்ன அர்த்தம்? முடிவெடுக்கக்கூடிய நிலைமையில் தலைவர்கள் தான் இருக்கிறார்கள். இது லோக்கல் கட்சிக்கு, மாநில கட்சிகளுக்கு. தேசிய கட்சிகளை பொறுத்தவரை தேசிய தலைமை தான் முடிவெடுக்குமே ஒழிய மாநில தலைமை எந்த முடிவு எடுக்க முடியாது. இங்க இருக்கிற கோர் கமிட்டி முடிவு பண்ணி அந்த மாநில தலைவரை எல்லாம் மாற்ற முடியாது. இல்ல அந்த எடப்பாடி அவர்கள் அமித்ஷாவை சந்தித்து மாநில தலைவராக இருக்கின்ற அண்ணாமலையை நீக்கிவிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு ஃபேவரான ஒருவரை நியமித்தால் நான் கூட்டணி வைப்பேன் என்று சொல்லியதாகவும் அதன் அடிப்படையில் தான் அண்ணாமலை நீக்கப்பட்டு அந்த இடத்துல நேன நாகேந்திரன் நியமிக்கப்பட்டது. இல்ல, நீங்க அந்த தகவலை வந்து இவங்க நெரேட்டிவ் செட் பண்ணி இவங்க வந்து அதை புகுத்திக்கிட்டு இருக்காங்க மக்கள் மத்தியில. அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. அதை பத்தி அதிமுகவும் கவலைப்படவில்லை, பாஜகவும் கவலைப்படவில்லை. ஆனா நாங்க என்ன கேட்கிறேன்னா, இதே இவர்கள் கூறுகின்றார் பார்த்தீங்களா, அண்ணாமலையை வெளியில் எடுக்க வேண்டும் என்று அண்ணன் இபிஎஸ் அவர் வலியுறுத்தியதாக ஒரு பொய் செய்தியை பரப்பிக் கொண்டிருக்கிறார்களே. அப்படி இருக்கின்ற பட்சத்தில் சென்ற மாதம் உள்துறை அமைச்சர் வந்தபோது உள்துறை அமைச்சரின் முன்னிலையில் அண்ணாமலை அவர்கள் என்ன கூறினார்கள்? தம்பி அண்ணாமலை சொல்றாரு, அண்ணன் எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சர் நாற்காலில் அமர வைப்பதற்காக நாம் நம்முடைய பெருங்குவாரியான முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று ஓப்பன் மீட்டிங்ல சொன்னாரா இல்லையா? ஜி.கே. மூப்பனார் நினைவு இடத்திலும் தெளிவாக அந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அமர்ந்திருக்கின்ற நிலையில் அதே மேடையில் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை அடுத்த 2020 முதலமைச்சர் ஆக்குவதற்கு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் என்ற வார்த்தையை தம்பி அண்ணாமலை அவர்கள் கூறினார்களா இல்லையா? அப்படி இருக்கும்போது இபிஎஸ் அவர்கள் வந்து அண்ணாமலை எடுக்க சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. அண்ணாமலை அவர்களுக்கும் இபிஎஸ் அவர்களுக்கும் கருத்து முரண்பாடுகளும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. முரண்பாடுகள் இருந்திருக்கலாம், யாருக்கும் முரண்பாடுகள் இல்லாத ஒரு முரண்பாடுகள் இருந்திருக்கலாம். ஒரு கட்சியினுடைய தலைமை என்ன பண்ணும்? ஏதாவது முரண்பாடுகள் இருந்தால் அந்த முரண்பாடுகள் நீக்க முற்படும். முதல்ல அந்த நீக்க முடியவில்லை என்றால் தான் அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. அப்போ இதெல்லாம் பேசி தீர்க்க வேண்டிய விஷயங்கள் ஆல்ரெடி பேசி தீர்க்கப்பட்டு விட்டது. ஒரு விஷயம். இன்னொன்னு, நீங்க ஏன் வந்து இபிஎஸ் அவர்கள் சொல்லி, அப்போ இபிஎஸ் தான் பாஜகவை நடத்துகிறாரா? தமிழ்நாட்டுல பாஜக விட பல மடங்கு செல்வாக்கு உள்ள கட்சி அதிமுக தானே. அதோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அவர் சொல்ல கேட்டு இல்ல, அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் தான் இருக்கின்றதே ஒழிய அதிமுகவும் பாஜகவும் மெர்ஜாய் ஒரே கட்சி ஆகல. இது வேற கட்சி, அது வேற கட்சி. இதற்கு மாநில தலைமை இருக்கிறார்கள். அண்ணன் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள், பழனிசாமி அண்ணன் அவர்கள் வந்து இதுக்கு தலைமை வைக்கிறார்கள். அவர்கள் கட்சி சார்ந்த முடிவுகள் எடுப்பார்கள். பிஜேபிக்கு என்று அங்க வந்து தேசிய தலைமை இருக்கிறது. தேசியத்திலிருந்து அவர்கள் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன வருதோ அதை வந்து இந்த மாநிலம் மட்டுமில்லை எல்லா மாநிலங்களிலும் அவர்கள் கடைபிடிப்பார்கள். அப்படி இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட கருத்துக்களை யார் யோசிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப தகுதிய வாய்ந்த மக்கள் வந்து இன்னைக்கு அந்த சுத்தி உட்கார்ந்துட்டு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி அண்ணாமலை அவர்களுக்கும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் இடையே ஒரு சிண்டு மூன்ற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை விட மிக முக்கியம் என்னவென்றால், இன்னைக்கு கிரவுண்ட் லெவல்ல அவ்வளவு நல்லா ஒரு மர்ஜாயி பாத்தீங்கன்னா ஒரு எழுச்சி பயண கூட்டத்திலும் அதிமுக கொடிக்கு ஈக்குவலா பாஜக கொடி இருந்து மக்கள் அப்படிப்பட்ட ஒரு ஒன்றிணைப்போடு வேலை செய்கிறார்கள். இதை பார்த்த யாருக்கு வயிறு எரியும்? திமுகவினருக்கு இது வந்து ஒத்துக்க முடியவில்லை. ஏன்னா என்னடா இப்படிப்பட்ட ஒரு எழுச்சி பயணம் நம்மளுக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு அவர்கள் நரேட்டிவ் செட் பண்ணி அவர்கள் இந்த பதப்பிக்கிட்டு இருக்காங்களே ஒழிய அதிமுக சொல்வதை எல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் பாஜகவுக்கு இல்லை, பாஜக சொல்வதை எல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் அதிமுகவுக்கு இல்லை. இரண்டு பேருக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, இரண்டு கட்சிகளும் தேர்தலுக்கான கூட்டணியை தான் வைத்துக் கொண்டிருக்கிற ஒழிய அவரவர்கள் கட்சிக்கென்று அவர்களுடைய கட்சி கொள்கைகள் இருக்கிறது, அதனுடைய அமைப்பு சார்ந்த நடைமுறைகள் இருக்கிறது. அந்தபடிதான் அவங்க இருப்பாங்களே ஒழிய கட்சி இந்த கட்சி அவங்கள டாமினேட் பண்ணுறதோ அந்த கட்சி எங்களை டாமினேட் பண்ணுறதோ அந்த மாதிரி கிடையாது. அந்த டாமினேஷன்லாம் எங்கே இருக்குன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கு. அவங்க எல்லா கட்சிகளும் காலில் போட்டு மிதிச்சு எங்களுக்கு அடிமையா இருந்தா நீங்க இங்க இருக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால அந்த அனைத்து கோபாலபுரத்து அடிமைகளும் சேர்ந்து கொண்டு இப்படிப்பட்ட நரேட்டிவ் செட் பண்ணும்போது ஜால்ரா போட்டுட்டு இருக்காங்க. எல்லாமே அடிமைன்னு சொல்லிட்டீங்களா? கண்டிப்பா எல்லாருமே அடிமை. யார் அடிமை இல்ல? காங்கிரஸும் அடிமை தானா? காங்கிரஸ் அடிமை, பக்கா அடிமை. ஏங்க உங்களுடைய காங்கிரஸ் உடைய தலைவராக அன்னைக்கு வந்து பிரைம் மினிஸ்டரா இருந்த ராஜீவ் காந்தி கொல்லப்பட்டவரை
அந்த கேஸ்ல இருக்கிற ஒரு முக்கிய குற்றவாளி வெளியில கொண்டு வரதுக்கு பாடுபட்டு அவரை வெளியில கொண்டு வந்து இதே ஸ்டாலின் அவரை ஆற தழுவி அவங்க அம்மாட்ட சொல்ற நான் உங்க பையனுக்கு பொண்ணு பாருங்க அப்படின்னு சொல்றாரு, இல்ல நான் பாக்கட்டுமான்னு கேட்கிற அளவுக்கு பேச்சுவார்த்தை நடந்த போது அதை விட கேவலம் இந்த காங்கிரஸ்காரங்க எல்லாம் எங்கேயாவது போய் குளத்துல மொத்தமா குடிச்சிடலாம். அவ்வளவு கேவலமாக அதை பொறுத்து கொண்டு தன் தலைவனை சாய்த்த ஒரு குற்றவாளிக்கு வந்து ஆதரவு கொடுக்கின்ற ஒரு தலைவனுக்கு அவர் கூட உட்கார்ந்து இவங்க ஜால்ரா போட்டுட்டு இருந்தா இவங்க அடிமை இல்லாம இவங்களை நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? உங்களுக்கு முதுகெலும்பு கிடையாது. இங்க யாருக்கு முதுகெலும்பு இருக்குது? அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு முதுகெலும்பு இருக்கிறதா? அந்த மக்கள் வந்து அந்த பாடுபடுறாங்களே, வேங்கை வயல் ஒரு விவகாரம் போதாதா? இவரால் கேள்வி கேட்க முடிந்ததா? ஒரு விஷயம் பேச முடிஞ்சதா? ஒண்ணுமே பண்ண முடியல. நீங்க அடிமைகள். இஸ்லாமிய கட்சிகளுக்கு என்ன செஞ்சுட்டாங்க இந்த 5 வருஷத்துல? இந்த 4.5 வருஷம் ஆயிப்போச்சு. 4.5 வருஷத்துல இவங்க வந்து இஸ்லாமிய கட்சிகளுக்கு என்ன செஞ்சாங்க? இஸ்லாமியர்களுக்கு என்ன செய்தார்கள்? இஸ்லாமியர்களை இன்னும் அதிகபட்சமாக தண்டிக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த இஸ்லாமிய கட்சிகள் வாய்ப்பொத்தி கொண்டு தானே உட்கார்ந்துட்டு இருக்குது. அப்ப இவங்கெல்லாம் எப்படி இவங்க அடிமைகள் இல்லாம நீங்க திமுகவுடைய அடிமைகள் இவங்க அப்படி இல்லைன்னா இவங்க எப்படி பேச முடியும்? இங்க அப்படி கிடையாது. இங்க தங்களுடைய கருத்துக்களை சொல்லக்கூடிய மொழி நாகரிகமான முறையில் தான் என்டிஏ கூட்டணி இருக்கிறதே ஒழிய இந்த INDA கூட்டணி தான் இப்படிப்பட்ட அடிமை கூட்டணியாக இருக்கிறது. அதற்கு தலைமை தமிழகத்தில் திமுக ஸ்டாலின் தான். இன்னொரு விஷயம், நீங்க வந்து 2024ல அதிமுக பாஜக கூட்டணி இல்லாமல் தேர்தல் சந்திச்சிங்க. அது வந்து பாஜக எதிராக அமைந்தது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா சந்தித்த பிறகு EPS உடைய பேட்டி என்னன்னா, அதிமுகவுடைய 4.5 ஆண்டுகால ஆட்சியை காப்பாற்றியதே பாஜகன்னு சொல்லியிருக்காரு. அப்படி விசுவாசியா இருக்கக்கூடிய EPS ஏன் 2026ல கூட்டணி அமைத்து தேர்தல் சந்திக்கல? நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, அதிமுக ஆட்சியை அவர்கள் காப்பாற்றினார்கள், அதற்கு நன்றி, அதற்கு நாங்கள் மனதார நன்றி கடன் பட்டிருக்கிறோம் சொன்னார். யாருடைய ஆட்சி? புரட்சி தலைவரால் உருவாக்கப்பட்ட, புரட்சி தலைவியால் காப்பாற்றப்பட்ட அதிமுக என்ற கட்சியினுடைய ஆட்சியை நீங்கள் காப்பாற்றிய காரணத்தினால், அதற்கு சப்போர்ட்டா இருந்த காரணத்துக்கு உங்களுக்கு நன்றின்னு சொன்னாரே ஒழிய நீங்க 2024 சப்போர்ட்டா இருந்தீங்க இல்லையா பாஜகவுக்கு? அவர் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அப்படி சொன்னும் பொழுது 2024 வரும் பொழுது கட்சிக்கான சில முடிவுகளை, கட்சி சார்ந்த சில முடிவுகளை அவர் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் எல்லாருமே எல்லா கூட்டணியிலும் ஒன்னா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி கூட்டணியில ஒன்னா இருக்க சில பேர் வந்து எதிர்கட்சியில இப்ப மார்த்தட்டி சொல்லிட்டு இருக்காங்க, நாங்கெல்லாம் 10 வருடமாக 4 தேர்தலை சந்திச்சோம். நீங்கள் அடிமைகளுக்கு வாய்ஸ் ரேஸ் பண்ண ஒரு விருப்பத்தை தெரிவிக்க வாய்ப்பே அங்க மறுக்கப்படுகின்றது. மன்னராட்சி சொல்லதை கேட்கணும், அது மட்டும்தான் அங்க நடக்குது. அப்போ அவங்க வந்து 4 வருஷம் இல்ல 40 வருஷம் கூட அவங்க ஒன்னா பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் வந்து அரசாள்கிறார், மற்றவர்கள்லாம் அடிமைகள். அந்த இடத்துல அது நடக்கும். இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கூட்டணி இந்த தடவை எனக்கு வேணுமா வேணாமான்னு முடிவு பண்ணக்கூடிய நிலையில் 2 கட்சிகளுமே இருக்கிறது. இந்த 2 கட்சி இல்ல, முதுகெலும்புள்ள தலைவர்களை கொண்ட எந்த கட்சியாக இருந்தாலும் அப்படித்தான் முடிவெடுக்கும். அப்படி இருக்கும் பொழுது தன்னுடைய கட்சி தொண்டர்களுடைய ஒரு எதிர்பார்ப்பின்படியும், ஏன்னா இதுல வந்து கட்சிக்கு வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அதிமுகவிற்கு என்று அந்த மத்திய அரசாங்கத்தில் ஒரு பெரிய பங்கு. ஏன்னா அதிமுகவுடைய கூட்டணியில் பாஜக இருந்த போது கூட அதிமுக அமைச்சர்கள் அங்க இல்லை. ஆனா திமுக வந்து கூட்டணியில 4 பேர் இருந்தா கூட 4 பேர் அமைச்சர் கேட்பாங்க. அது அவர்களுடைய தராதரம், அதை பற்றி பேச விரும்ப. அப்படி அதிமுக என்பது என்றைக்குமே தனித்தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அப்போ ஒரு தேர்தலில் அவர்கள் தங்களை பிரிஞ்சு இருந்து நம்ம இதை சந்திப்போம் என்று எதிர்பார்த்தது ஒரு மாபெரும் குற்றம் கிடையாது. 2024 இல்ல, மாபெரும் குற்றம் கிடையாது. பாஜக கூட்டணி சேர்ந்து தேர்தல் சந்தித்தா ஒரு 15 இடம் நீங்க ஜெயிச்சிருப்பீங்க. நீங்க சொல்வது உண்மை. மோடிக்கு இன்னும் பலமான நீங்க சொல்றீங்க ஒரு ஆட்சி அமைந்திருக்கும். கண்டிப்பா. இப்ப நீங்க சொல்றீங்க பாத்தீங்கன்னா, இது உண்மை. இது இந்த உண்மையை பத்தி தான் SP வேலுமணி அண்ணன் கூட சொன்னார். நம்ம ஒன்றாக இணைந்திருந்தால் நம்ம கொஞ்சம் வாக்குகள் இது வந்து நம்ம வெற்றி பெற்றிருக்கலாம், பல்வேறு இடங்களில் வெற்றி பெற்றிருக்கலாம் என்ற ஒரு தெளிவான கருத்தை தேர்தலுக்கு பின்னர் உடனடியாக அவர் தெரிவித்தார். நாங்களும் அதே தான் சொல்றேன். 2024 அதுதான் சொல்றேன். 2024 ஒன்றாக இருந்திருந்தால், கூட்டணிக்கு ஆதரவாக இருந்ததாக ஒரு கருத்து இருக்கின்றது. இல்ல, ஒன்றாக இருந்திருந்தால் வெற்றி வந்து சதவிகிதம் வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா நீங்க இன்னைக்கு சொல்றீங்க பாத்தீங்களா, அன்வர் ராஜா அவர்கள் வெளியில் சென்று விட்டார், கூட்டணி தர்மம் அப்படி இப்படின்லாம் நீங்க பேசுறீங்க இல்லையா? அந்த பேச்சுக்கு தான் நான் சொல்றேன். கட்சியில் இருக்கக்கூடிய சில முக்கிய தலைவர்கள், சில முக்கிய கம்யூனிட்டி இவங்க வந்து இந்த பாஜகவை விட்டு ஒரு தேர்தல் விலகி இருந்தால் என்ன என்று ஒரு பேசும் பொழுது அந்த ஜனநாயகத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அண்ணன் எடப்பாடியார் இந்த தடவை 2024 கூட்டணியில நாங்க தனியா வந்து இந்த தேர்தலை சந்திக்கிறோம் என்று ஒரு முடிவு எடுத்தது மாபெரும் குற்றம் இல்லை. ஆனால் அது பண்ணதுக்கு அப்புறம் இல்லை, இதனால் இழப்புகள் இருக்கிறது என்று தெரிந்து கொண்ட
இரண்டு கட்சிகளும் மீண்டும் இணைந்து, அதனால்தான் ஒரு வருடத்துக்கு முன்னாலேயே கீழ் லெவல்ல கூட, ரூட் லெவல்ல கூட இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடாது. ஏன்னா தலைவர்கள் மேடையில உட்கார்ந்து கை குலுக்கிட்டு போவாங்க, ஆனா தொண்டர்கள் கீழ் லெவல்ல வேலை செய்யணும், கிரவுண்ட் லெவல்ல வேலை செய்யணும். அதனால தான் ஒரு வருடத்திற்கு முன்னாலேயே ஏப்ரல் 12ஆம் தேதியே இங்க 11ஆம் தேதியே இங்க அவர்கள் என்ன பண்ணாங்க, கூட்டணி அறிவிப்பை செய்து அந்த ஒரு ஈஸினஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு எடப்பாடியார் எங்க எந்த ஏரியாவுக்கு சென்றாலும் அந்த இடத்தில் அதிமுக தொண்டர்களுக்கு ஈக்குவலாக பாஜக கேடர்ஸும் பாஜக தொண்டர்களும் அங்க நிற்கிறார்கள். அவர்களுக்கு ஈக்குவலாக பொதுமக்கள் தங்களுடைய பிரசன்ஸ் அங்க காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ இது வெற்றிக்கான ஒரு கூட்டணியாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. இதை எப்படி எல்லாம் உடைக்கலாம், இதை எப்படி எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணலாம் அப்படின்னா என்ன பண்ணலாம்? இரண்டு தலைவர்களை பற்றி தவறாக ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறது. அன்னைக்கு இருந்ததா இப்படி, ஏங்க அன்னைக்கு இல்லைங்க, இன்னைக்கு நாங்க இருக்கோம், உங்களுக்கு என்ன? அன்னைக்கு 2024 எங்களுக்கு வேணான்னு பட்டுச்சு, வேணான்னு முடிவெடுத்தோம். இன்னைக்கு 2026 சேர்ந்து சந்திக்கணும் முடிவெடுக்கிறோம், சேர்ந்து சந்திக்கிறோம். இதனால உங்களை இது அதாவது அதிமுக என்ன செய்ய வேண்டும் என்பது திமுகவிடம் கேட்டு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பாஜக என்ன செய்ய வேண்டும் என்பதை காங்கிரசிடம் கேட்டு செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இரண்டு கட்சிகள் இணைவதும், தேர்தலில் ஒரு கூட்டணியில் இணைந்து தேர்தலை சந்திப்பதும் இல்ல இந்த தடவை வேண்டான்னு போறதும் ஒன்றும் பெரிய ஒரு விஷயம் கிடையாது. இன்னொரு ஒரு விஷயம், அதாவது இந்த தமிழக தேர்தல் வரலாற்றை நீங்க பார்த்திருக்கீங்கன்னா, தேர்தல் அறிவித்த பின்னர் கூட கூட்டணிகள் முடிவாயிருக்குது. சோ எது வேணா எப்ப கூட்டணி என்பது தேர்தலுக்கானது மட்டும்தான். அப்போ 2024 வேணான்னு முடிவு பண்ணாங்க. அந்த இழப்புகள் அவங்க நேரடியா அவங்க அனலைஸ் பண்ணிட்டாங்க. 2026 ஒன்னா சேர்ந்து வெற்றிக்கான அறிகுறியா அவங்க வேலை செய்யறாங்க. இன்னொன்னு, நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கார். அதாவது திமுக கூட்டணி இல்லாம தனித்து தேர்தலை சந்தித்தால் சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தலில் 8% வாக்குக்கு மேல வாங்க மாட்டாங்க. அப்படி வாங்கினால் நான் அரசியலிருந்தே ஓய்வு பெற்று விடுகிறேன், அரசியல் பத்தி பேச மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. சோ இந்த கருத்து எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா இது வரவேற்கத்தக்க கருத்து. என்னை பொறுத்தவரை இது வரவேற்கத்தக்க கருத்து. ஏன்னு கேட்டீங்கன்னா, திமுக அவ்வளவு பலவீனமா உள்ளதா? திமுக பலகீனமாக இருக்கிறது. அதாவது அதிமுகவுடைய பலம், அம்மையார் ஜெயலலிதா தனித்து நின்று சில அதாவது மிக சிறிய கட்சி தலைவர்களை கொண்டு ஒரு பெரிய தேர்தலை சந்தித்து அதுல மாபெரும் வெற்றி பெற்றாங்க. சொல்லி வச்சு 40க்கு 40 அடிப்பேன், 30க்கு 39 அடிச்சு எடுத்தவங்க அம்மையார் ஜெயலலிதா தனித்து நின்று. அதே மாதிரி தனித்து நின்று சட்டமன்ற தேர்தலும் அவங்க நிரூபிச்சிருக்கிறாங்க, நாடாளுமன்ற தேர்தலும் நிரூபிச்சிருக்காங்க. ஆனா அதே நிலையில் நீங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா, எந்த இடத்திலாவது அந்த திமுக கூட்டணி இல்லாமல் இதுவரை ஒரு தேர்தலை கூட அவர்கள் சந்தித்ததில்லை. இதுதான் நிஜம். அப்போ கூட்டணி 4 பேர் உன்னை சக்கரத்துல தூக்கி வச்சு மேல தூக்கி வச்சு நீ ஆடிட்டு இருக்கீங்க. அந்த 4 பேரை கலந்து போனாங்கன்னா தொப்புனு கீழே விழுந்துருவீங்க. அதனால தானே ஸ்டாலின் அவர்கள் எல்லா கூட்டணி கட்சியும் ஒன்றாக நாங்களும் சொல்றோம். இல்ல அதுதான் 15 கட்சிகள் இப்ப இருக்கின்றது. அதிமுக இருந்து பல பேர் போயிட்டு இருக்காங்க. அதிமுக தயவு செய்து திரும்ப திரும்ப சொல்லாதீங்க. அதிமுகவிலிருந்து பிரிந்து ஆல்ரெடி சென்றவர்கள் அவங்க இன்னைக்கு போல. நீங்க திரும்ப திரும்ப இந்த அழகு முத்துராஜ் அதிமுக தயவு செய்து சொல்லாதீர்கள். அதிமுக என்ற கட்சி அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் இரட்டை இலை சின்னத்தோடு ராயப்பேட்டையில இருக்கிற கட்சி தாங்க அதிமுக. நான் இங்க இடத்துல ஒரு அதிமுக, அந்த இடத்துல ஒரு அதிமுக, அது அதிமுக கிடையாது. இரண்டாவது நம்ம டாபிக் விட்டு போக வேண்டாம். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சொன்னீங்க பாத்தீங்க, 15 கட்சிகளோட சேர்த்து வச்சு நீங்க இந்த ஓட்டை வாங்கிக்கிட்டு அந்த 15 கட்சி தலைவர்களையும் உங்க குடும்பத்துல வீட்டு வாசல்ல கும்பிடு போட வைக்கிற இந்த திமுக தனிப்பட்ட முறையில் ஒரு தேர்தலை சந்தித்தால் உண்மையில் அவர்கள் தோல்வியை தழுவுவார்கள். இதைத்தான் மிக தெளிவாக சீமான் அவர்கள் கூறியிருக்கிறார். நின்னு காமிக்கிட்டோம். இவ்வளவு பேசக்கூடியவர்கள் தைரியம் இருந்தால் எந்த கூட்டணியும் இல்லாமல் தைரியமா நின்று ஒரு தேர்தலை சந்திக்கட்டுமே. சந்திக்க முடியாது அவர்களால. ஏன்னா எந்த ஒரு கம்யூனிட்டி ஓட்டா இருந்தாலும், எந்த ஒரு சிறு சிறு இதுவா இருந்தாலும் அவர்களுடைய ஓட்டுகளை பறிப்பதற்காக அந்த எலெக்ஷன் வரைக்கும் அவர்களை ரொம்ப அழகா மெயின்டைன் பண்ணிட்டு எலெக்ஷன் முடிஞ்சதோடு யாரையுமே வாய் திறக்காம அவர்களை வாய்மூடி மௌனிகளாக்கி அவர்களை அடிமைகளாக்கி வச்சிருக்கிறது தான் திமுகவுடைய பலம். அப்போ திமுக கூட்டணி இல்லாமல் திமுக இல்லை. ஆனால் கூட்டணி இல்லாமலும் அதிமுக தன்னை பல்வேறு இடங்களில் நிரூபித்திருக்கிறது, பல்வேறு சூழ்நிலைகளில் நிரூபித்திருக்கிறது. அதுதான் அதிமுகவுடைய பெருங்கொண்ட பலம். அந்த பலம் என்றைக்குமே திமுகவுக்கு வரவே வராது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி மேடம். நன்றி.